மாசத்துக்கு ஒரு யாருக்கிட்ட எப்படி பேசுறது? என்ன அப்படித்தான் சொல்லிவிட்டேன். என்ன பண்ணுவேன்? என்னை பத்தி உனக்கு தெரியல. என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண மாட்டேன். எல்லா பொம்பளைங்கள பேசுற மாதிரி என் இடத்துல எல்லாம் பேசுறாங்க. என்ன பாக்கிறதுக்கு பஸ்ஸுக்கு பஸ் தருப்பேன். சுத்தமான மோசமான பொம்பளை. ஏய் டிரைவரே, நீ சொல்லு. நீ கேக்குற. அண்ணா வீடு வருத்த வேண்டாம். சரியா? நாமளே பேசி கொண்டிருந்தால் அவருக்கு யாரு போயிடும். நாமளே பேசிக்கிட்டு அவருக்கு இறங்கி போயிடும். என்ன இருக்கும்? அவருக்கு பாயிண்ட் இறங்கி போயிடும். பாயிண்ட் இறங்கி போயிருமா? அப்படி இருக்குதா? அண்ணா இருந்தாலும் இப்ப நம்ம மாறுபடி சிம்பிள நாளை பிறந்த அப்பறலாம் பெண்ணாக பிறந்த தாய்மர்களாம் சிறியோர் பெரியோர் மற்றும் மாநில மக்களாம் இந்த சபையிலிருந்து நம் நாட்டை காண்பிருக்கலாம். இப்படி மாறுபடி சபைக்கு நமது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி குறிப்பிட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த ராஜ்யத்துக்கு நான் வந்தபடியா யாரு தெரியுமா? அது மட்டும் இல்ல, நான் பேரு பதிப்புரிய அருமையான தங்கம் ஐயாவில கூடிய பெரிய சபை குடும்பத்தார் சேர்ந்து எனக்காக 5 ரூபாய் அபிலிக்காக வார்பளிக்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாடு பொண்ணு பக்கம்லாம் அரசப்பட்டு வாழ்ந்து பெண்ணு பொண்ணு பக்கம்லாம் பெற்ற பிறகு எந்த பக்கம் போல தங்குமா இருந்து எந்த நோய் அப்படிக்கு சீரி சிறப்போடு வாழும் சொல்லி இந்த உலகத்துல தெய்வத்தை அடித்து விடுகிறேன் என்று விளக்கம். இந்த ராஜ்யத்துக்கு நாமத்து அப்படியா யார் தெரியுமா? நானே போய் டிவி போட்டுக்கிட்டா டிக்காசன் அதிகமா விட்டேன். அதனால கொஞ்சம் பால் போட்டோம். பால் வர நான் போட்டுக்கிட்டேன். சொல்லக்கூடிய நாய்க்கண்ணி உளிவி என்று சொல்லக்கூடிய நாகக்கண்ணி. ஆமா நாகக்கண்ணியா என்னத்துக்கு சொந்தங்க? நீங்களா? நான் மனுஷனும் மனுஷனும் நாங்க பாம்புக்கு சொந்துவேன். என்ன நடிச்சுட்டேன்? நல்லவளுக்கு நல்ல பாம்பு, கெட்டவளுக்கு கெட்ட பாம்பு. என்கிட்ட மோசமா நடந்துட்டுடா பவுக்கு பவுன்னு ஒரு இடத்துல கொத்துவேன். என்னைக்கு நான் பஸ்ல அடி வாங்கணும், என்னைக்கு பஸ்ல அடி வாங்கணும் வாங்கலையோ அன்னையில இருந்து பொம்பளைங்கிட்ட நான் கிட்டே போறதில்ல.
ஏன்னா பஸ்ல இருக்கு நீ எடுவாங்கண்ணா ஐயோ போட்டு ஊனுன்னு ஊனிவிட்டாங்க ஏன் என்ன காரணம் போன மாதிரி ராசிபுரத்துல கூத்தாண்டமில்ல ஆமா கூத்தாடினா ஒரு குவார்டர் குடிச்சுன்னு சொல்லி என்ன விட்டுட்டு வைத்தீங்க ஆமா நீங்களாம் போயிட்டீங்க நான் பஸ் இப்ப வரும் அப்புறம் வரும் அப்படின்னு நின்னு பார்த்தா தனியார் பஸ் வரல ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்துச்சு சரி இதுல ஏறி வீட்டுக்கு போயிடலாம் ராசிபுரத்துல இருந்து ஏறனா அந்த பஸ்ல உட்காரத்துக்கு இறஞ்சிச்சு சரி விடிய ஆனேன் உட்காரத்துக்கு இறஞ்சிக்கலையே பார்த்தா ஒரு கம்பி ஓட்டின மாதிரி ஒரு சீட்டு காலியா கம்பி ஓட்டின மாதிரி ஒரு சீட்டு காலியா ஓட்டின மாதிரி அந்த சீட்ல உட்காந்து டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கம்பி மேல தலையை சாஞ்சி தூங்குறேன் தூக்குறீல விடிய ஆரம்ப தூக்கம் போத ஆமா நல்லா இப்படி கம்பி சாச்சி நல்லா படுத்துக்கிட்டேன் அதான் பஸ் ஆட்டியாம்பட்டி வந்து நின்னுச்சு ஆட்டியாம்பட்டியில கூட்டமான கூட்டம் ஏறுது அந்த கூட்டத்துல ஒரு பொம்பளை ஏறான் சரி எத்தச்சோட்டு பொம்பளை நல்லா எத்தச்சோட்டு பொம்பளை அப்புறம் நல்லா பெருங்கூட்டு பொம்பளை சரி 150 கிலோ 200 கிலோ இருப்பா ஐயோ அந்த பொம்பளை ஏறி உக்காரலான்னு ஆசையா வந்து பார்த்தான் ஒரே சீட் இல்ல இந்த கலத முண்டை வேற தாவல் நிக்க கூடாது நான் தலையை சாச்சி படுத்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த கம்பி மேலேயே வந்து முதுகு சாச்சி நின்னுக்கிட்டால அப்புறம் கண்டக்டர் வந்து அம்மா நீ துச்சோட்டு பொம்பளைக்கிற கம்பியை பிடிச்சு நில்லு கீழே விழுந்துன்னா பச்சையே நிறுத்தி போடுவோம்னு சொல்ல சரி கண்டக்டர் தான் சொல்றாருன்னு இந்த பொம்பளை எட்டி கம்பியை பிடிக்க போட்டிருந்த சாகிட்டு ஊக்கு 2 பஞ்சராட்டுங்கதாயா வேகத்தடையில ஏறி இறங்கணும் புதக்குன்னு புடிக்கிட்டு வந்து சாராயிட்டி பாட்ட உழுவ எனக்கு கொப்புன்னு தூக்கமே போச்சு அப்புறம் என்னமோ பேக்கு புட்டிக்கிட்டு தலைமையில உழுந்து போச்சுரா அப்படின்னு நாயிலுக்கு அந்த பொம்பளைகளுக்கு சாராயிட்டி பாட்டு இருக்கிறமே காக்கா பழத்துல வந்து பச்சையே நிறுத்திட்டான் குண்டவாயா ஆளுக்காரா நானே என் புருஷங்கிட்ட சண்டை பண்ணிக்கிட்டு அப்ப வீட்டுக்கு போறேன் நீ ஏன்டா சாராயிட்டி பாட்டை போட்டு இழுக்கிறதுக்கு சண்டை எங்க சண்டைகளாம் பாத்துக்கிட்டு கண்டக்டர் டிரைவர் இறங்கி ஓடியாந்தாங்க கண்டக்டர் டிரைவரும் இறங்கி ஓடியாந்தாங்க என்னடா கோமாளி பையன் என்ன சண்டைன்னு கேட்டாங்க நான் இப்படித்தான் நடந்தது எடுத்து சொன்னேன் அவன் என்ன பேசலையே அந்த பொம்பளையும் தான் பேசுறாங்க ஏமா அவனே கூத்தாடுற ஒரு கோமாளி பையன் அவன் போனியாட்டங்க நீ யானையாட்டங்க ஏதோ உளுந்து உசுறு போயிருந்தா எங்க 10 பேர்ல பேப்பர் போடுவாங்க இதையும் தான் பேப்பர்ல போடுவாங்க என்னன்னு போடுவாங்க அரசு பேருந்தில் பயணம் செல்லும் போது வாலிபன் தலை மீது முளை விழுந்து மரணம் அதனால நீ கம்பி ஓட்டின சீட்ல உட்கார மாட்டல ஓகே வந்துட்டா நீ வேலைக்கு தெரியுமா தாயாட்டி
யார் தெரியுமா? யாரு? என் தந்தையார் யார் தெரியுமா? யாரு? என் தந்தையார் நாகராஜன். என் தாயும் கௌரி மாதா. ஆமா. இப்படி சீரி குரூப்போட பிறந்து வளர்ந்து அம்மம்மா நானும் தக்க பறவை தூந்துட்டேன். அப்படி பறவை தூங்கினேன். எனக்கு திருமணம் நின்று விட்டது. யாரு? கணவர் யாரு? என்ன மாலிட்டம் யார் தெரியுமா? யாரு? குருநாட்டு குருகுலாம் குண்டு பக்கை ஈன்றெடுத்த இருவருக்கு இளைவர் இருவருக்கு முற்றுவார் ஆளால் அழகுமன் அர்ஜுனமணியே திருமணம் செய்து கொண்டேன். ஆளால் அழகுமன் அர்ஜுனையே திருமணம் செய்தார். உண்மைதான். சரி சரி. இப்படி சிறு சிறுமோடு திருமணம் செஞ்சு செல்லத்துக்கு செல்லமாக பாசத்துக்கு பாசமாக ஒரே ஒரு மகனை நான் பெற்றெடுத்தேன். பெற்றெடுத்து அம்மா பெற்றெடுத்து எத்தனையோ பெண்கள் எல்லாம் நம்மளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதற்காக மிக்க மகிழ்ச்சியோடு சந்தோஷமா இருப்பார்களே. எனக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? அது நினைத்தா எனக்கு அங்கமெல்லாம் பதறுது அம்மா. ஐயோ இந்த மண்ணை கண்டா நான் ஆசைப்பட்டு
இந்த பாவியானவை இன்னைக்கு வச்சு இன்னைக்கு நன்றி பொழுது உலகத்துல யாருக்குமே நெருக்குவாடி அம்மா. இந்த கையால நான் சிறந்த பிள்ளைக்கு கணவரை விட்டு இருந்தருடி அம்மா. பெத்த பள்ளியை விட்டு பழி கொடுத்துட்டு எனக்கு பெத்த வயிறு பட்டு எரியுது அம்மா. என் மகனை நினைத்து ஒவ்வொரு நாளாக சிந்தனையாக அழுத புலி பெற்று தருவாயில நீ வந்து அம்மா. கணவராகப்பட்ட ஆளாத அளவு பண்ண அர்ஜுன பண்ண அனுப்பி அப்படியா? பொறுப்பட போகலாம். போகலாம்.